பராசரா யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பராசரா யூடியூப் சேனல் வழியாக தமிழ் மாதத்துக்கு உண்டான ஒரு பலன், அதே மாதிரி 12 ராசிக்கு உண்டான ஒரு பலனையும் இந்த மாதம் மாதம் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறேன். இந்த ராசி பலனுக்கு நல்ல ஒரு ஆதரவையும் கொடுத்துருக்கிறீங்க. அதுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அந்த யூடியூப் சேனல்ல நிறைய ஜாதகத்து நேரடி லைவ், வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நேரடி லைவ் கொடுக்குறோம். அது ஏன் லைவ் கொடுக்குறோம்னா, சில பேர் ஜாதகத்தில் சந்தேகம் நிறைய இருக்குது. அவங்களுக்காக ஒரு தெளிவு நிலைக்காக இது இலவசமாக நேரடி லைவாக வெள்ளிக்கிழமை மாலை 5 மணி முதல் 6 மணி வரைக்கும். அதே மாதிரி ஜாதகம் அதாச்சும் உங்களுக்கு ஏதாவது ஜாதகம் இலவசமா பார்க்கணும்னா ஆன்லைன்லயே நாங்கள் வந்து அந்த ஜாதகத்தை வந்து முக்கியமான ஜாதகத்தை மட்டும் நாங்கள் போட்டு பதிவு பண்ணி யூடியூப்லேயே பதிவு பண்ணுறேன். ஏன்னா அது மற்றவங்களுக்கும் இந்த ஜாதகம் போய் சேரணும்னுக்கோசரம் அதை பதிவு பண்ணுறேங்க. அடுத்ததாக இந்த தமிழ் மாதத்துக்கு உண்டான ராசி பலன் 12 ராசிக்கு உண்டான ஒரு பலனை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இது அனைவரும் நல்ல ஒரு ஆதரவு கொடுத்துருக்குறீங்க. அதாவது சொன்னது கரெக்டா இருக்குது, இது தவறா இருக்குது என்ற ஒரு கருத்தில முன் வைக்கும்போது மேலும் நான் ராசி பலனை சொல்றதுக்கு எனக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டுதுன்னு வச்சுங்களேன். அதனால நிறைய பேர் இது வந்து கொஞ்சம் எங்களுக்கு சரியா இருக்குது நீங்க சொல்றது அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறதுனால இந்த மாதம் இந்த 12 ராசிக்கு உண்டான பலனை சொல்லியிருக்கிறேன். இப்ப இந்த மாதம் பார்த்தீங்கன்னா, போன மாசம் ஆவணி மாதத்துக்கு சொன்னேன். இந்த மாசம் புரட்டாசி மாசம். அதாவது மாதத்திலே சிறப்பான மாசம் புரட்டாசி மாசம். இந்த மாதம் வந்து நம்ம எதை கட்டுப்பாடா வச்சிருக்கோமோ இல்லையோ, உணவு கட்டுப்பாடு அவசியம். அதே மாதிரி அசைவம் இந்த மாதத்தில் சாப்பிடக்கூடாது. ஏன் சொன்னாங்கன்னா, இது பெருமாளுக்குரிய மாதம். அதனால அசைவம் சாப்பிட புரட்டாசி விரதம்லாம் இருப்பாங்க. அப்படிங்கிறதோட ஒவ்வொரு மனிதனோட உடலோட ஆரோக்கியத்துக்காக இந்த புரட்டாசி மாசத்தை அவங்க வந்து இதை வந்து முன்னோர்கள் நமக்கு வந்து சொல்லி ஒரு அற்புதமான ஒரு நிலைப்பாடுன்னு வச்சுக்க. சைவம் எடுத்துக்கங்க, புரட்டாசி மாசம் சைவத்துல சாப்பிடுங்க, அசைவம் எடுத்துக்காதீங்க. ஏன் அதை சொன்னாங்கன்னா, இந்த ராசி மண்டலத்தில் பார்க்கும்போது 12 ராசிகள். இந்த 12 ராசி வழியாக தான் இந்த கிரகங்கள்லாம் சஞ்சாரம் செய்யுது. அதே மாதிரி சூரியனும் ஒவ்வொரு மாதம் ஒரு ராசியில் சஞ்சரிப்பார். 30 நாளைக்கு ஒரு மாதம், அந்த மாதத்துக்கு உண்டான ராசியில சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு மாதம். அப்ப இந்த புரட்டாசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா, சூரியன் வந்து 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கன்னியில சஞ்சரிக்கக்கூடிய ஒரு மாதம். அப்ப இது காலதேவனுக்கு 6வது ராசியா வரக்கூடியது. இந்த ராசி தாங்க ஒரு மனிதனோட ஒரு செயல்பாட்டை குறைக்கக்கூடிய தன்மையும் செயல்பாட்டை அதிகரிக்கக்கூடிய தன்மையும் இந்த ராசிக்குள்ளதான் இருக்குது. அதான் 6வது ராசினா இது நோயை குடிக்கக்கூடிய ராசின்னு வச்சுங்க. நோயை ஏற்படுத்திடும் அப்படிங்கிறதுனால, அப்ப நோய் எதனால ஏற்படும்? நம்ம சாப்பிட்ற சாப்பாடு சரியா செரிமானம் ஆகவில்லை என்றால் அங்க நோய்த்தன்மை அதிகரிக்கும். அதே மாதிரி இந்த புரட்டாசி மாசங்கிறது அந்த நம்மளோட கால மாற்றங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த மாற்றத்திலே எல்லாம் பாத்தீங்கன்னா, அதாவது இங்க பனிக்காலமும் இருக்கும், வெயில் இருக்கும், காற்று இருக்கும், மழை இருக்கும் அப்படின்னு ஒரு ஒரு மாதத்தில் ஒரு மாற்றத்தை ஒரு நிகழ்த்தக்கூடிய தன்மை அந்த புரட்டாசி மாசத்துக்கு உண்டு. அதனால இந்த மாசத்துல முடிஞ்ச அளவுக்கு உணவு வகையில கட்டுப்பாடோட இருப்பது நல்லது. அதே மாதிரி அசைவத்தை அறவே குறைப்பது நல்லது. அதனாலதான் இந்த மாசத்துல விரதத்தை ரொம்ப கடைபிடிச்சாங்க. விரதம் இருந்துதான் காலையில இருந்து சாப்பிட மாட்டாங்க. மத்தியானம் மேல பெருமாளுக்கு படையலிட்டு தான் சாப்பிடுவாங்க. அப்படிங்கிறத நிறைய ஒரு சம்பிரதாயங்களா வச்சிருக்காங்க. இது நிறைய ஒரு விஷயங்கள் இருக்குது இந்த புரட்டாசி மாசத்துல. அதனால புரட்டாசி மாசத்துல எதை நம்ம குறைக்கிறோமோ இல்லையோ, சாப்பாடு உணவு வகையில ரொம்ப கண்ட்ரோலா இருக்கணும். அசைவத்தை எடுத்துக்கொள்ளாம இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இது எதுக்காகனா நம்மளோட உடல் ஆரோக்கியத்துக்காக ரொம்ப நல்லதுன்னு வச்சுங்க. பெருமாள் வழிபாடு செய்வது அதோட சிறப்பை தருகிறது. இந்த மாதிரி இந்த புரட்டாசி மாசத்துல உண்டான ஒரு தன்மைகள். அடுத்ததாக இந்த 12 ராசிக்கும் ஒரு ராசி பலனை நான் வந்து பார்த்துடலாங்க. அதுக்கு உண்டான ஒரு பலாபலனை நான் சொல்லிடுறேன். அந்த 12 ராசி பார்க்கும்போது முதல் ராசியா வரக்கூடியது மேச ராசி. இந்த மேச ராசிக்கு இந்த புரட்டாசி மாசம், அதாவது இந்த மாசம் பிறக்குது பார்த்தீங்கன்னாலும் புனர்பூச நட்சத்திரத்துல தான் பிறக்குது. கடக ராசியில பிறக்குது. செப்டம்பர் 17/9/2025 புதன்கிழமை அன்று புரட்டாசி 1 பிறக்குதுன்னு வச்சுங்களேன். அப்ப இந்த அற்புதமான ஒரு நாளில், இந்த நன்னாளில் இந்த 12 ராசிக்கும் எந்த மாதிரி ஒரு பலாபலனை கொடுக்கும் இந்த நிகழ்வுக்காக இந்த பராசர யூடியூப் சேனல் வழியாக உங்களுக்கு இந்த 12 ராசிக்கு உண்டான பலாபலனை சொல்கிற நண்பர்களே, அனைவரும் இதை கேட்டு உங்களோட கருத்துக்களை, உங்களோட லைக்குகளையும், உங்களோட சப்ஸ்கிரைப்பையும் மறக்காம இந்த சேனலுக்கு கொடுத்துருங்க. ஏன்னா நீங்க எனக்கு கொடுக்க வேண்டியது ஒரே ஒரு இதுன்னா உங்களோட ஆதரவு. அதாவது நான் போடக்கூடிய ஒரு நிகழ்வு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஆதரவு அளிங்க. இல்லாட்டி நீங்க பார்த்துட்டு கடந்து சென்றுங்க. அதே சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு ராசி பலனிலையும் ஒவ்வொரு முக்கியத்துவம் உள்ளது என்ற ஒரு கருத்தையும் முன்வைக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஒவ்வொரு ராசியாக உங்களுக்கு பலன் சொல்கிறேன் நண்பர்களே.